பாருங்க, ரசம் வைப்பதுக்கு கொஞ்சோண்டு புளியை ஊற போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒன்று போடணும். கொஞ்சம் போட்டு இதை தாளித்து நல்லா இப்படி வடை சட்டியில் ஊற்றிடணுங்க. அதை அரைச்சதை மிளகு, சீரகம், தக்காளிலாம் அரைக்கிறோங்க. அதை இப்படி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளித்து ஊற்றிடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாப்பில் கிண்டிட்டு இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் புளி ஊற போட்டுட்டோம்னா அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றி அளவாக உப்பு போட்டு நம்ம நுரக்கட்டாம இறக்கிடணுங்க. சூப்பரான ரசம். இது கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்குங்க. இந்த ரசம் சாப்பிடுறது இது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கத இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்புறம் இந்த புளி கரைச்சதை இப்படி ஊற்றணும். ஊற்றி நல்லா நுரக்கட்டாமே இறக்கிடணுங்க. நம்ம தேவைக்கேற்ற இப்போ 2 பேர்த்துக்கு ரசம் வைக்கணும்னு நாங்கள் வைக்கிறோங்க. நல்லா புளி கரைச்சி நமக்கு அளவை போட்டு ஊற்றிடணும். இது நுரக்கட்டியுமே இறக்கிடணுங்க. இறக்குறப்ப மல்லி இலை, கருவேப்பிலையை போட்டு இறக்கணும். சூப்பரான ரசம், கல்யாண வீட்டு ரசம்.